ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து 10K ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் அதை தொடர்ந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் போடுற வீடியோஸில் எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லாமல் அதை பார்க்குற உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு. அப்படி இன்றைக்கி என்ன யூஸ்ஃபுல்லான விஷயம் பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ரோ பற்றி தான். நம்ம ப்ரோ பேர் வந்து மதன். ஆக்சுவலாக நான் பார்த்து நான் ஒரு 4 months இருக்கும். அந்த 4 monthsக்கு முன்னாடி பயங்கர ஃபேட்டோட தொப்பைங்க இருந்தான் ஆள். ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு குவிட் பண்ணிட்டான். அப்புறம் ரொம்ப நாள் வரல. அப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணான். அப்போ வந்து இந்த வீடியோவில் இருக்கிற கண்டிஷன் விட பயங்கர மோசமாக இருந்தான். அப்போ நான் நினச்சேன், இவன் இதை கம்மி பண்ண முடியாது போல் அப்படின்னு. புதுப்பேட்டையில் ஒரு டைலாக் வரும்ல, அண்ணா அப்போ குமார் அது அவ்வளோதான், அது கதை முடிஞ்சு. உண்மையாலுமே அவன் கதை முடிஞ்சுன்னு தான் நினச்சேன். திடீர்னு ஒரு 4 months கழிச்சு திரும்பவும் பார்க்குறேன், பயங்கர கண்டிஷனோடு நின்றுருந்தான். நானே ஷாக் ஆகிட்டேன். சத்தியமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டான், அந்த அளவுக்கு இருந்தது. எப்படா மதன்னு கேட்டால், அப்போ தான் நான் மதன், இப்போ மன்மதன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான், என்ன பேசுகிறான்றது நமக்கு முக்கியமே இல்லை. நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம், நம்மளை என்னவா பார்க்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம்.